சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாகிருக்கு. அதாவது மாதம் உங்களுக்கு 9,250 ரூபா அப்படின்றது சேல்ரி மாதிரி உங்கள் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதற்கு நாம் என்ன பண்ணணும், எதன் மூலமாக இந்த அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 350 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது எவ்வளோ அவசியம், ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது ஊருக்கு ஊர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய மக்கள் வந்து வங்கியில் அவங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு டெபாசிட் செய்கிறது இல்லை சேவிங்ஸாக சேர்த்து வைக்கிறத விட இந்த போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணி தான் நிறைய மக்கள் வந்து அவங்களோட சேவிங்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்கில் வழங்குறதை விட போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய விதமான ஸ்கீம்ஸில் குழந்தைங்களுக்கும் சரி, மூத்த குடிமக்களும் சரி, நார்மல் பீப்புள்ஸ்க்குமே ஏஜ் பீப்புளுக்குமே நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நம்மளுக்கு 9,250 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருமான திட்டம். ஸோ இந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா மாதாந்திர வருமான திட்டம், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம், MIS அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஒருத்தராகவும் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ண முடியும். திட்டத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 2லேருந்து 3 பேர் வரையும் இந்த திட்டத்தில் இணைய முடியும். ஸோ இந்த MIS திட்டத்தில் வந்து நீங்கள் இணைகிறது மூலமாக 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த இன்கம் அப்படின்றத எடுத்துகிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த MIS ஸ்கீம் திட்டம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டெபாசிட்ஸ் பண்ணி அது மூலமாக தான் நம்மளால் இன்கம் அப்படின்றது பெற முடியும். அதுவே வந்து தனிநபராக நீங்கள் இந்த திட்டத்தில் இணையிறீங்க அப்படின்னும் போது மேக்சிமமாக நீங்கள் 9 லட்சம் வரையும் டெபாசிட் செய்யலாம். உங்களுக்கு அதற்கான வட்டிங்கிறது 7.4% அப்படின்ற அடிப்படையில் மாதம் உங்களுக்கு ஒரு இன்கமாக வந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 9 lakhs போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மாதம் 5,500 ரூபா அப்படின்றது வருமானம் 5 வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் 9 லட்சத்துக்குள்ளார தனிநபராக இருந்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான வட்டி மாதம் நீங்கள் பெற்றுட்டு வந்துட்டுருப்பீங்க. அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் இணைய போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-3 பேர் வந்து இணைய போகிறீங்க அப்படின்னா அதில் 15 லட்சம் வரையும் வந்து மேக்ஸிமம் உங்களால் டெபாசிட் செய்ய முடியும். அந்த 15 லட்சத்துக்கு மாதம் உங்களுக்கு 9,250 ரூபா அப்படின்றது மாதம் ஒரு இன்கமாக உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்கம் ஸ்கீம் கூட சொல்லலாம். இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது மேக்ஸிமம் தான். மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் வந்து பே பண்ணி நீங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற முடியும். ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இணைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே வந்து இந்த திட்டத்தில் இணையலாம். ஒரு தபால், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கணக்கு அப்படின்றது தொடங்கி இருக்கணும். உங்களுக்கு வந்து 10 வயசுக்கு மேலே இருக்க அனைவருமே இந்த திட்டத்தில் இணையலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதற்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படின்றது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் யாராச்சும் இந்த திட்டத்தில் இணையிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு மேலும் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு இணைஞ்சு பயன்பெறலாம். ஒரு சூப்பரான மந்த்லி இன்கம் ஸ்கீம் கூட சொல்லலாம் இதை. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த திட்டத்தில் யாராச்சும் இதுக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.